ஸ்பைசி தெரியுது பாருங்க. நல்ல ஃப்ளேவர், நல்ல ஃப்ளேவரா தெரியுது. இது போல நல்லா சூப்பரா குக் ஆயிருக்குதுங்க. வாவ்! செம்ம டேஸ்ட்டுங்க. செம்ம சூப்பரா இருக்குதுங்க. பீஸாவே காணாமேன்னு பார்த்தேன். பீஃப் பிரியாணி போடும்போது வெறும் பீஸா வந்துச்சு. சிக்கன்ல போட ரைஸ் மட்டும் தான் வருது, பீஸ் இல்லைன்னு பார்த்தேன். உள்ள ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இன்னைக்கு உக்கடம் நாஸ் தியேட்டர் பக்கத்துல இருக்கிற ஹெச்எம்ஆர் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த கடை புதுசா ஓப்பன் ஆகி ஒரு 3-4 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. நாம உக்கடத்துல இருக்கிற ஹெச்எம்ஆரையும் ட்ரை பண்ணியிருக்கிறோம், கோட்டமட்டுக்குள்ள இருக்கிற ஹெச்எம்ஆரையும் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த கடைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறோம். வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பார்க்கிங் வசதி நல்ல வசதியா இருக்குங்க. 2 வீலரு 4 வீலர் பார்க்கிங்லாம் நல்ல வசதி கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு பார்க்கிங்லேயும் அங்கங்க ரேபிட் வச்சிருந்தாங்க. இவங்க வளர்த்துட்டு இருக்காங்க போல தெரியுது. பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கு ஃபுட் எல்லாம் போட்டிருந்தாங்க, கேரட் எல்லாம் போட்டிருந்தாங்க. இங்க பாத்தீங்களா, நல்லா பார்க்கிங்க்கு நல்ல வசதி இருக்குங்க. முன்னாடி பாக்குறதுக்கு பார்க்கிங் இடம் இருக்குமோ இல்லையோ நினைச்சிட்டு இருந்தோம். பட் இங்க காரு 2 வீலர் நிக்கிறதுக்கு நல்ல பார்க்கிங் வசதி இருக்குது. நாங்க என்ட்ரன்ஸ்ல வந்து உட்காந்துட்டோம். என்ட்ரன்ஸ்ல வந்து கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சு. இன்னைக்கு சண்டே அதுமா கொஞ்சம் கூட்டமா இருக்குது. நாங்க ஃபேமிலியில எத்தனை பேர் வந்திருக்கோங்கிறது இன்ஃபார்ம் பண்ணிட்டு பேர் கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கிறோம். ஹோட்டல்ல ஃப்ரண்ட் ஆஃபீஸ் நல்லா இருந்துச்சு. இது நமக்கு ஒரு ஏர் கூலர் மாதிரி இப்படி வச்சிருக்காங்க காத்துக்கு. ஏன்னா செம்ம வெயில். நாங்க இப்ப வரும்போது 3:30 மணி ஆயிடுச்சு. எப்பவுமே சாப்பிட்றதுக்கு நாங்கள் லேட்டாக தான் வர்றது. அது ஒரு கொள்கையாகவே வச்சுருக்காங்க வீட்டில். நேரத்தில் கிளம்புறதே இல்லை. எப்படித்தான் அடிச்சு பிடிச்சி கிளம்புனாலும் எங்கள் வீட்டில் லேட் ஆயிருதுங்க. இது என்ட்ரன்ஸில் எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. இது வந்து டுடே ஸ்பெஷல் போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ நாங்கள் எடுக்கும்போது வந்து முடிச்சுட்டு போகும்போது இருக்கிறோம். ஏன்னா என்ட்ரன்ஸ் கவர் பண்ணல. சாப்பாடில் பசி மயக்கத்தில் இருந்தோம் ஓப்பனிங் வீடியோ எடுக்கும்போது. அதனால் சரியாக வீடியோ எடுக்கல வீடியோகிராஃபரு. ஏன்னா 3:30 மணி ஆயிடுச்சா, அதனால பார்த்தீங்களா எல்லாரும் பசி மயக்கத்தில் இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் சாப்பிடலான்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஃபுட்டு இதை ரிவ்யூ பண்ணணும், அதை ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சவங்க எப்படா சோறு போடுவாங்கன்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஏன்னா நான் கூட்டிகிட்டு வந்தது லேட்டு, அவங்க கிளம்புனது லேட்டு, நாங்கள் வந்தது லேட்டு. ஹோட்டல் நல்லா நீட்டாக இருக்குங்க. சீட்டெல்லாம் நல்லா ஹுசேன் சீட் போட்டு நல்லா ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லலாம். பாருங்க, நல்ல டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா நீட்டாக இருக்குது ஹோட்டலு. எப்பயும் போல் வழக்கம் போல் மெனு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன பிரியாணி தான் ஆர்டர் பண்ண போகிறோம். இருந்தாலும் நாங்கள் வழக்கம் போல் பிரியாணி என்ன இருக்குது ஏது இருக்குங்கிறத ஒரு சும்மா இந்த மாதிரி தான் மெனு பார்க்குறது இப்படி தான். கொடுத்தோன்னே நாங்கள் ஒரு மெனு ஒரு கிளான்ஸை பார்த்துருவோம். நான் என்ன பார்ப்பேன்னா மெனுவோட டிசைன் பார்ப்பேன். நான் டிசைனரு. மெனுவில் என்ன டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன். பிரியாணி தாங்க ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்கள் பீஃப் பிரியாணி தான். ஹெச்எம்ஆரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்போவுமே ஃபேவரட் வந்து பீஃப் பிரியாணி தான். மற்ற 2-3 கடையில் அதிகமாக அதுதான் சாப்பிடுவோம். சரி, இங்கே வந்தோன்னே முதல்ல பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். சரி, சைட் டிஷ் வேணால் வேறு ஏதாச்சும் ஒரு புது ஐட்டத்தை சொல்லலாம் அப்படிங்கிறதுனால மெதுவாக பார்த்துட்டு இது 2 வாய் உள்ளே போனால் தான் நமக்கு அடுத்து கண்ணு திறக்க முடியும். அப்போ என்ன ஆர்டர் பண்ணலான்னு பார்க்க முடியும். பிரியாணி நல்லா குக் ஆகிருக்குதுங்க. பார்க்கும்போதே ஒரு ஸ்பைசி தெரியுது பாருங்க. நல்ல ஃப்ளேவர், நல்ல ஃப்ளேவராக தெரியுது. இது வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் இல்லை, இது வந்து அந்த சீரக சம்பா ரைஸ். ஹெச்எம்ஆர் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சீரக சம்பா ரைஸ் தான். நல்லா ஹாட்டாக இருக்குது, நல்லா சுட கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன பாக்கெட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது. தயிர் சட்னிக்கு குழம்புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு எங்களுக்கு பார்க்குறதுக்கு. ரைஸ் எப்பயும் போல் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்குதுங்க. வாவ்! செம்ம டேஸ்ட்டுங்க. செம்ம சூப்பராக இருக்குதுங்க. பீஃப் பிரியாணி அடிச்சுக்கிறதுக்கு ஹெச்எம்ஆர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லலாம். பீஃப் பிரியாணி எங்கே நானும் எல்லா இடத்துலையும் சாப்பிட்டு பார்த்துருக்குறேன். டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. அல்டிமேட்டாக இருக்குதுங்க. நல்லா பீஃப் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா மட்டன் மாதிரி நைஸாக ஸ்பான்ச்சாக நல்லா வந்திருக்கு. நல்லா குக் பண்ணிடுறாங்க. நல்லா குக்கிங் போட்டு நல்லா வேக வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்பைஸ் நல்லா இருக்குதுங்க. செம்ம சூப்பராக இருக்குது டேஸ்ட். நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிரயோஜனம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது. சரி, நானே போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவங்களுக்கு இப்போ தான் போட்டு கொடுத்துட்ருக்குறேன். எல்லாருமே போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து 2 பீஃப் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி சொல்லியிருந்தோம். இங்கே அந்த பீஃப் பிரியாணிக்கு ஆல்ஃபு ஃபுல்லு அந்த மாதிரி இருக்குதுங்க. நம்ம ஃபுல்லு தேவைப்பட்ட அந்த ஒரு பக்கெட்டில் ஜாஸ்தி வருது போல், ஹாஃப்னா இல்லை பாதி வருது. பட் நாங்கள் எல்லாமே ஆஃப் தான் ஆர்டர் பண்ணோம். ஏன்னா நம்மளுடைய அளவு அதுதானே. ஃபுல்லு வாங்கிட்டு மிச்சம் வைக்கக்கூடாதுனால சரி ஆஃப் வாங்கிட்டு தேவைப்பட்டால் இன்னொரு ஆஃப் கூட வாங்கிக்கலாம்னால வச்சுட்டோம். ஒரு ஆள் இங்கே மயங்கியே கிடந்துச்சு, தூக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. இப்போ தான் அந்த பிள்ளைக்கு உசுறு வந்திருக்குது சாப்பிட்டதுக்கப்புறம் தான். பிரியாணி வந்ததுன்னு தெரில, முடிஞ்சதுன்னு தெரிலங்க. பார்த்தீங்களா, 2 பீஃப் பிரியாணி முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து ஒரு சிக்கன் பிரியாணி தான் இருக்குது. அதை போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னா, எப்போயும் எங்களுக்கு இதுவே ஜாஸ்தியாக நினச்சிட்ருப்போம். பட் இது எங்களுக்கு பத்தலை. உண்மையை சொல்ல போனால் இது எங்களுக்கு பத்தலை. ஒருவேளை எங்களுக்கு பசி மயக்கத்தில் இருக்குமா, இல்லை டேஸ்ட் அந்தளவுக்கு எங்களுக்கு இழுத்துருச்சான்னு தெரியல. 2மே இருக்குது ஆக்சுவலாக. சரி, சிக்கனை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது இல்லாமல் இன்னும் 2 பீஃபும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம்.
எல்லா தட்டும் காலி பாருங்க. ஹோட்டலுக்கு வந்தா தாங்க இந்த மாரி தட்டு காலியா இருக்கிறத பார்க்க முடியுது. வீட்ல இருக்கும்போது இந்த மாரி சம்பவத்த பார்க்க முடியறதில்ல. இப்ப சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலாம். மேல ஒரு சிக்கனுக்கு முட்டையும் வச்சு குடுத்துடுறாங்க. ஓகே. நம்ம வந்து சிக்கன் பிரியாணி அதே தான். நம்ம ஜீரக சம்பா ரைஸ்ல தான் போட்டுருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் கலர் நல்லா வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சில ஹோட்டல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பிரியாணி காமனா வச்சுட்டு, பீஃப்னா பீஃபு, மட்டன்னா மட்டனு, சிக்கன போட்டு குடுத்துருவாங்க. பட் இவங்க தனித்தனியா தான் குக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம கலர பார்த்தாலே நம்ம ஃப்ளேவர பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சுச்சு. ஆ ஒரே ஒரு என்ன பீஸாவே காணாமேன்னு பார்த்தேன். பீஃப் பிரியாணி போடும்போது வெறும் பீஸா வந்துச்சு. சிக்கன்ல போட ரைஸ் மட்டும் தான் வருது பீஸ் இல்லைன்னு பார்த்தேன். உள்ள ஒரு பெரிய ஒரு பீஸ் வச்சிருக்காங்க. லெக் பீஸா வச்சிருக்காங்க. அதுதான் தெரியுது பாருங்க. ஒரு நல்ல பெரிய லெக் பீஸா ஒண்ணு வச்சுட்டாங்க. பட் கலர் நல்லா டிஃபரெண்ட் தெரியுதுங்க. அதோட கலர் வேற மாரி இருக்கு. இதோட கலர் வேற மாரி இருக்குது. ஆ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு பீஃபோட அளவுக்கு சிக்கன் பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா தெரியுது. ஒருவேள நான் அந்த பிரியாணி ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டங்காட்டிக்கான்னு தெரியல. சிக்கன விட சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கு தான். பட் சிக்கன் பிரியாணிய விட பீஃப் பிரியாணி தான் அல்டிமேட்ன்னு சொல்லுவேன். இத விட அது சூப்பரா இருக்குதுங்க. இது நமக்கு நார்மல் சொல்லலாம். இது நார்மலா இருக்கு. பட் இத விட பீஃப் பிரியாணி அல்டிமேட் ரகம். இனி அடுத்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தோம். வேணான்னு முடிவு எடுத்துட்டு, பீஃப் பிரியாணி 2 சொல்லிர்லாம். ஏன்னா, இது ஒண்ணு பத்தல. அதனால 2 பீஃப் பிரியாணி சொல்லியிருக்கலாம். இது ஒரு ப்ரான் ஐட்டங்க. ப்ரான் கிரேவின்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. சரி இது டேஸ்ட் பார்க்கலாங்கிறதுனால நாங்க ஒரு 2 பீஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவரு சொன்னாரு சொல்லும்போதே சொல்லியிருந்தாரு, ஒரு பெருசா இருக்கும். ஒரு ப்ரானேவும் நார்மல் ப்ரான் மாரி இருக்காது. 4 பீஸ் ஆர்டர் பண்ணிக்கங்கன்னாரு. சரி நாங்க டேஸ்ட் பார்த்துட்டு ஒண்ணு பண்ணிக்கலான்னு பார்த்தோம். பட் பார்க்கறக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த கிரேவி போட்ட மாரி இருக்குது. அந்த ப்ரான் மாரி சாதா ப்ரான் மாரி இல்ல. அது பெரிய ப்ரான் போல இது. அதுக்கு ஒரு மயோனைஸும் 2 ப்ரானும் குடுத்துருக்காங்க. இந்த மசால் நல்லா இருக்கு. இந்த கிரேவி. நான் அந்த கிரேவிய கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிட்டேங்க. அந்த கிரேவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏதோ ஒரு மத்தி மீன சுட்ட மாரி தெரியுது பார்க்கறதுக்கு. ஏங்க மத்தி மீன பொரிச்ச சுட்ட மத்தி மீன் மாரி இருக்குது. பட் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் இந்த மாரி ப்ரான் சாப்பிட்டதில்ல. நம்ம வீட்ல நார்மலா ஒரு ப்ரான் வாங்கி தான் நம்ம சாப்பிடுவோம். பட் இந்த மாரி பெரிய ப்ரான் வாங்குனதில்ல. சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அந்த செதில் செதிலா இருக்குதுங்க. ஓடா இருக்குது. இந்த ஓட பிரிச்சுட்டு தான் நம்ம அந்த நண்டு சாப்பிடுற மாரி அந்த ஓட பிரிச்சுட்டு தான் சாப்பிடணும் போல. ஓ! வாவ்! டேஸ்ட்டு செம்மையா இருக்குதுங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்குது. ம். செம்ம டேஸ்ட்டு தான். 2 பத்தாது. இன்னும் 2 வாங்கணும். கண்டிப்பா 2 வாங்கணும். நமக்கே 2 போயிரும். குழந்தைகளுக்கு கண்டிப்பா வாங்கணும் 2. பாருங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த செதில பிச்சுட்டு காமிக்கிறேன். நல்லா இருக்குதுங்க. நான் இது என்னமோ நெனச்சு தான் நான் 1 மட்டும் தான் ஆர்டர் பண்ணேன். 2 பீஸ் தான் ஆர்டர் பண்ணேன். நல்லா இருக்காதுன்னு நெனச்சுட்டு. பட் டேஸ்ட்டு வேற லெவல் டேஸ்ட்டு. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. இத நீங்க இந்த மாரி வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஹெச்எம்ஆருக்கு வந்தீங்கன்னா, இது ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குது. அந்த மசாலுமே நல்லா இருக்குது. அந்த கிரேவியுமே நல்லா இருக்குது. ப்ரான் மட்டும் இல்லாம, அந்த கிரேவியும் நல்லா இருக்குது. இது நாங்க சும்மா ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுங்க. இந்த சிவாஜி படத்துல நண்டு கால வாயில வச்சுட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது சும்மா ஒரு ஃபன்னா ட்ரை பண்ணி பார்த்தோம். எப்படி இருக்குதுன்ட்டு. அங்க சாப்பிட்டாச்சுங்க. எல்லாமே சாப்பிட்டு திருப்தியா உட்காந்துருக்கிறோம். வயிறு ஃபுல்லா இருந்துச்சு. இப்பதான் கண்ணெல்லாம் முழிக்கிறதுக்கு. டேஸ்ட்டு வேற லெவல் டேஸ்ட்டு. நம்ம 2, 3 ஹெச்எம்ஆருக்கு போயிருக்கிறேன். பட் அங்க எனக்கு இந்த ஹோட்டல் ஆம்பியன்ஸ் எனக்கு அந்த ஹெச்எம்ஆர் ஹோட்டலோட இந்த ஹெச்எம்ஆர் ஹோட்டல் வந்து ஹோட்டல் ஆம்பியன்ஸ் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஃபேமிலியா வரும்போது நல்லா சிட்டிங் உட்காந்துட்டு நிதானமா சாப்பிட்டு போற அளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு காமா இருந்துச்சு. வெளிய வந்து உட்காரன்னு டிராஃபிக்ன்னு நெனச்சிட்டு இருக்கோம். பட் உள்ள வந்துட்டோம்னா ஒரு காமான பிளேஸு. நல்லா வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாவும் இருக்குது. ஹைஜீனிக்கா இருக்குது. நல்லா சர்வ் பண்றாங்க. ரொம்ப நேரம் டிலே பண்றதெல்லாம் இல்ல. நீங்க உக்கடம் வழியா வந்தீங்கன்னா, கண்டிப்பா இங்க ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸா விசிட் பண்ணி பாருங்க. எல்லாமே சூப்பரா இருக்குதுங்க. நாங்க என்ட்ரன்ஸ்ல பில்லுக்கு வந்துட்டோம். இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். இவங்க பீடா குடுக்கறதோட இல்லாம, இந்த வெத்தல பாக்க வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க. அதுவும் சண்டே மட்டும் தான் அந்த ஆஃபர் இருக்காம். இது எதுக்கு நான் அந்த மாரி குடுக்குறீங்கன்னு கேட்கும்போது வந்து நெறைய பேர் இப்ப சாப்பிட்டோனே வெத்தல பாக்கு போடுவாங்க. நம்ம ட்ரெடிஷனல் வந்து தமிழ்நாட்டோட கல்ச்சரு. பட் அது நெறைய பேர் மறந்துறாங்க. இப்ப யாருமே வெத்தல பாக்கு போடுறதில்ல. அதனால நாங்க சண்டே ஒரு நாள் மட்டும் அத ட்ரெடிஷனலா கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அது அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அது. ரோஜா பாக்கு, ஒரு சுண்ணாம்பு வச்சிருக்காங்க. வெத்தல வச்சிருக்காங்க. நம்ம வேணுங்கிற அளவுக்கு 2 வெத்தல, 3 வெத்தலங்கிறத நம்ம அவங்க கணக்கெல்லாம் சொல்லல. நம்ம வேணுங்கிற அளவுக்கு எடுத்து போட்டு எல்லாருக்குமே இருக்குது. யார் போனாலும் இந்த சண்டே மட்டும் இந்த ஆஃபர் வச்சிருக்காங்க. அங்க டேபிள் என்ட்ரன்ஸ் எல்லாம் அங்க வச்சிடுறாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு போகும்போது அந்த வெத்தல பாக்க போட்டுக்கலாம். அவங்க அதுல தீர அவங்க வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. அந்த வெத்தல தீர்ந்தாலும், பாக்கு தீர்ந்தாலும் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாக்கு மட்டுமே வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம்.
அந்த சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பாய் பாய்.